Hi friends, welcome to SANTRA TECHSPOT. இன்னைக்கு வீடியோவில் நம்ம வந்துட்டு OpenPyXL யூஸ் பண்ணி எக்ஸல்ஸில் இருக்கிற செல்ஸை வந்து எப்படி மெர்ஜ் பண்ணுறது அண்ட் அன்மெர்ஜ் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து மெர்ஜிங் அண்ட் அன்மெர்ஜிங் அப்படின்னா எக்ஸலில் என்ன அப்படிங்கிறத சொல்லிடுறேன். ஏன்னா எக்ஸல் நல்லா தெரிஞ்சவங்களுக்கு அதை பற்றி தெரிஞ்சிருக்கும், பட் சில பேருக்கு தெரியாமல் கூட இருக்கலாம். ஸோ மெர்ஜ் பண்ணுறது அப்படின்னா இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஏலேருந்து இந்த டி வரைக்கும் இருக்கிற செல்ஸ் பார்த்திங்கன்னா ஈச் ஒன்றுமே எனக்கு வந்து டிஃப்ரெண்ட்டாக தனித்தனி செல்ஸாக இருக்குது. இப்போ இது எல்லாமே சேர்ந்து எனக்கு ஒரே செல்லாக வேணும் அப்படின்னா நான் இது எல்லாத்தையுமே செலக்ட் பண்ணி இங்கே வந்து மெர்ஜ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த மெர்ஜ் அப்படிங்கிறத கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு எல்லா செல்லுமே எனக்கு வந்து ஒரே செல்லாக மாறிடும். ஓகேவா? ஸோ இந்த இதுதான் நம்மளுக்கு வந்து மெர்ஜிங் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அன்மெர்ஜிங் அப்படின்னா திரும்ப இதை ரிவர்ஸ் பண்ணி ஒவ்வொன்றையும் ஈச் செல்லையும் வந்து நம்ம வந்து தனித்தனியாக மாற்றுறதை வந்து அன்மெர்ஜிங் பண்ணுவோம். இப்போது பைத்தானில் இதை வந்து பைத்தான் மூலமாக நம்ம வந்து எக்ஸல் சீட்டில் பண்ணலாம். அந்த OpenPyXL பேக்கேஜை யூஸ் பண்ணி ஸோ அதை எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம வந்து இப்போ பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ நம்ம வந்து பைத்தானுக்குள்ளே போய்க்கலாம். ஸோ பைத்தான் போயிட்டு நம்ம வந்து ஃபஸ்ட் என்ன பண்ணிக்கலாம், நமக்கு தேவையான அந்த பேக்கேஜை வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஃப்ரம் OpenPyXL import ஒர்க் புக் அப்படிங்கிறத கொடுத்துக்கிறேன். ஸோ நம்மளுக்கு வந்து ஒர்க் புக் அப்படிங்கிறதா நம்மளுக்கு ஓகே ஒர்க் புக் ஸ்பெல்லிங் மிஸ்டேக். ஓகே, ஸோ ஒர்க் புக் இம்போர்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு ஒர்க் புக் க்ரியேட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நம்மளுக்கு ஒரு ஒர்க் புக் க்ரியேட் ஆகிடுச்சு. அடுத்து நம்ம வந்து ஜஸ்ட் என்ன பண்ணுவோம், ஒரு ஷீட் க்ரியேட் பண்ணுவோம். ஷீட் ஈக்குவல் டு wb.active அப்படி சொல்லி கொடுப்போம். ஸோ இது எல்லாமே நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த எல்லா வீடியோஸ்லையும் பார்த்தது தான். இப்போ அடுத்தது தான் நம்ம வந்து அந்த மெர்ஜ் பண்ணுற ஒர்க்கை நம்ம வந்து பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ நம்ம வந்து மெர்ஜ் பண்ணுறது எப்படி பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த ஷீட் அப்படிங்கிறத நம்ம வந்து பண்ண போகிறோம். ஸோ ஷீட் அப்படிங்கிறதுல பார்த்தீங்க அப்படின்னா மெர்ஜ் செல்ஸ் அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. ஸோ மெர்ஜ் அண்டர்ஸ்கோர் செல்ஸ். ஓகேவா? ஸோ மெர்ஜ் அண்டர்ஸ்கோர் செல்ஸ் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ இந்த மெர்ஜ் அண்டர்ஸ்கோர் செல்ஸ்க்கு இன்புட்டாக நீங்கள் எதை கொடுக்கணும் அப்படின்னா எந்த செல்லேருந்து எந்த செல் வரைக்கும் மெர்ஜ் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் வந்து நம்மளுடைய எக்ஸல் எடுத்துக்கிறேன். இந்த இதில் பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து நம்மளுக்கு வந்து A1 அப்படிங்கிற செல். ஓகேவா? இது B1 அப்படிங்கிற செல், இது C1 D1 E1 அப்படின்னு நம்மளுக்கு வந்து போய்கிட்டே இருக்கும். ஸோ இப்படி எதுலேருந்து உங்களுக்கு எது வரைக்கும் மெர்ஜ் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ எனக்கு வந்து இந்த Gலேருந்து இந்த M வரைக்கும் இருக்கிற செல்ஸ், அதாவது இந்த பர்டிகுலர் செல்ஸ் எல்லாத்தையும் எனக்கு வந்து மெர்ஜ் பண்ணணும் அப்படின்னு நான் வந்து நினைக்கிறேன். ஸோ அப்போ நான் எப்படி கொடுக்கணும் அப்படின்னா நம்மளுடைய கோடில் போயிட்டு G1 கோலன் M1 அப்படின்னு சொல்லி நீங்கள் கொடுக்கணும். ஓகேவா? ஸோ G1 கோலன் M1 அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். ஸோ எனக்கு இப்போ வந்து மெர்ஜ் பண்ணிவிட்டேன். நான் இதை வந்து சேவ் பண்ணி நமக்கு வந்து கரெக்டாக தான் மெர்ஜ் ஆகிருக்கா அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். ஸோ நான் வந்து டுட்டோரியல் அப்படிங்கிற அந்த ஃபோல்டரில் நம்ம எப்போ யூஸ் பண்ணுற அந்த ஃபோல்டரில் merge.xl sx அப்படிங்கிற ஃபார்மெட்டில் நான் சேவ் பண்ணியிருக்கிறேன். ஸோ நம்மளுடைய ஃபைலை இதை வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நம்மளுடைய ஃபோல்டரை ஓப்பன் பண்ணால் இங்கே மெர்ஜ் அப்படிங்கிற அந்த ஃபைல் க்ரியேட் ஆகிருக்குது. ஸோ அந்த ஃபைலை நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ அதை ஓப்பன் பண்ணேன் அப்படின்னா இங்கே பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு வந்து இந்த ஒரு செல், ஓகேவா, இந்த Gலேருந்து M வரைக்கும் இருக்கிற இந்த பர்டிகுலர் செல் இதை வந்து கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் பண்ணுறேன் அப்படின்னா உங்களுக்கு இன்னும் தெளிவாக தெரியும். ஸோ இந்த Gலேருந்து இந்த M வரைக்கும் இருக்கிற இந்த பர்டிகுலர் செல்லை பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து மெர்ஜ் ஆகிருக்குது. ஸோ மற்ற செல்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்துட்டு தனித்தனியாக ஸ்ப்ளிட் ஆகிருக்குது. இந்த பர்டிகுலர் செல்ஸ் மட்டும் உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா மெர்ஜ் ஆகிருக்குது. இனி அடுத்தது இதை நான் வந்து மெர்ஜ் பண்ணிட்டேன். இப்போ நான் வந்து எனக்கு வந்து நான் என்னோடய ஆட்டோமேஷன் டாஸ்க் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஒரு கேஸில் வந்து இதெல்லாம் அன்மெர்ஜ் பண்ணோம் அப்படின்னா என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா ஜஸ்ட் இந்த இடத்துல வந்து நீங்கள் மெர்ஜின்னு கொடுத்துருக்கிற இடத்துல இதுக்கு முன்னாடி அன்மெர்ஜ் அப்படின்னு நீங்கள் சொல்லி போட்டால் போதும். ஸோ அன்மெர்ஜ்னு போட்டுட்டு எதை அன்மெர்ஜ் பண்ணணும், நீங்கள் மெர்ஜ் பண்ணியிருக்கிற செல்ஸை அன்மெர்ஜ் பண்ணனா கூட பண்ணிக்கலாம். இல்லை ஆல்ரெடி உங்கள் எக்ஸலில் பர்டிகுலராக ஒரு செல்ஸ் வந்து மெர்ஜாக இருக்குது அப்படின்னா அதை கூட நீங்கள் வந்து அன்மெர்ஜ் பண்ணனா பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் கொடுக்க வேண்டியது உள்ளே வந்து எந்த செல்லுலேருந்து எந்த செல் வரைக்கும் நான் மெர்ஜ் பண்ணணும் அன்மெர்ஜ் பண்ணணும் அப்படிங்கிறத மட்டும் நீங்கள் இந்த இடத்துல கொடுத்தா போதும், உங்களுக்கு வந்து அன்மெர்ஜ் ஆயிரும். ஸோ இப்போ இதை ரன் பண்ணிவிட்டு திரும்ப சேவ் பண்ணுறேன். ஸோ சேவ் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த எக்ஸலை நான் வந்து க்ளோஸ் பண்ணிக்கிறேன், இல்லாட்டினா அது வந்து ரைட் ஆகாது. ஓகே, ஸோ இப்போ நான் இதை வந்து ரன் பண்ணுறேன், சேவ் பண்ணிக்கிறேன். ஸோ சேவ் பண்ணிவிட்டேன். சேவ் பண்ணிவிட்டு திரும்ப அந்த எக்ஸல் ஃபைலை ஓப்பன் பண்ணி பார்க்குறேன்.
ஓப்பன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து நம்ம மெர்ஜ் பண்ண செல்ஸ் வந்து இப்போ அன்மெர்ஜ் ஆயிடுச்சு. ஓகேவா? ஸோ இப்போ எல்லாமே வந்து ஈச் செல் வந்து ஸ்ப்ளிட் அப் ஆயிடுச்சு. ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம ரன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா எல்லாமே ஒரே செல்லாக வந்து நம்மளுக்கு இருந்தது. ஸோ இப்படி தான் நம்ம வந்து OpenPyXL யூஸ் பண்ணி எக்ஸலில் வந்து மெர்ஜ் அண்ட் அன்மெர்ஜ் ஆப்ரேஷனை பண்ணுவோம். ஸோ இப்போ உங்களுக்கு எப்படி பண்ணுறோம் அப்படிங்கிறது தெளிவாக தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. இந்த வீடியோ பற்றின கமெண்ட்ஸாக மறக்காம கீழே கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். நீங்கள் இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.